காமராஜர் அறக்கட்டளையின் ஊழியர் வளர்மதியின் புகார் அடிப்படை ஆதாரமற்றது என்று தெரிவித்த EVKS இளங்கோவன் அவர் மீது பல்வேறு புகார்கள் உள்ளதாகவும் அவர் தொடுத்துள்ள வழக்கையும் சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாகவும் கூறினார். இன்றைக்கு என் மீது இந்த எங்களுடைய அறக்கட்டளையில் வேலை செய்திருந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பெண் என் மீது வழக்கு போட்டிருக்கின்றார். இந்த வழக்கு என்பது முழுக்க 1% கூட உண்மை இல்லாத சங்கதியின் மீது போடப்பட்ட வழக்கு. அந்த அம்மையாரை நான் 8 மாதம் 9 மாதங்களுக்கு முன்பே ட்ரஸ்டிலே அவர் சரியாக வேலை செய்யவில்லை, ஒழுங்காக வேலை செய்யவில்லை, தனக்கு மேலே இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்பதில்லை, அதிகமாக அலுவலகத்திற்கு வருவதில்லை, 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து 3 நாளும் சேர்த்து அவர் பிரசன்ட் போட்டுக் கொள்கின்றார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்ட காரணத்தால் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் அதற்காக லேபர் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை திடீரென்று கிளறி எடுத்தல்ல அந்த அம்மையாரை போய் பயமுறுத்தியோ அல்லது ஆசை காட்டியோ எதையோ சொல்லியோ வேண்டுமென்றே என் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது நீதிமன்றத்தில் இருப்பதால் நான் இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் சட்டப்படியில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக எடுப்பேன்.